இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இது ஒரு பெரிய பயமுறுத்துற ஒரு விஷயமா இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனா ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோல நீங்க எப்படி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நல்லா வளர்த்துக்கலாம், நல்லா பேசலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து வேலை செய்ற இடத்துலயும் இருக்கலாம். இல்ல சொந்த பிசினஸ் பண்றவங்களாவும் இருக்கலாம். எந்த மார்க்கெட்டிங், சேல்ஸ், பிரசன்டேஷன் பண்றவங்க, ஒரு சிஇஓ இல்ல யாரா இருந்தாலுமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா, நல்ல ஒரு மதிப்பும், வரவேற்பும் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஸ்கில்ஸோட சேர்ந்து, இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் கொஞ்சம் நம்ம வொர்க் பண்ணோம். கரெக்ட்டா வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து அத கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, உங்களோட லைஃப்ல வந்து இது நல்ல ஒரு முன்னேற்றத்த கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். எப்படி வந்து இத கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து இது பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து வொர்க் பிளேஸ்ல ரொம்ப தேவையா இருக்கு. ஏன்னா, ஒரு இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் ஏன் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஊர் தமிழ்நாடா இருந்தாலும், வேற வேற இடத்துலேருந்து வந்து வொர்க் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது? ஒரு கஸ்டமரா இருக்கலாம், ஒரு கிளையன்ட்டா இருக்கலாம், யாரா இருந்தாலும். இல்ல வொர்க் பண்ற கூட இருக்கிற கொலீக்ஸா இருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட எல்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து முக்கியமா இருக்கு. இது வந்து எப்படின்னா, உங்களோட கரியர் ப்ராஸ்பெக்ட்டையும் வந்து முன்னேத்தும். நல்லா நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்க அப்படின்னு சொன்னா, நல்ல வேலை கிடைக்கும். நல்ல ஒரு கரியர்ல அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு வந்து நீங்க உங்களால முடியும். அதுக்கப்புறம் வந்து நெறைய நியூ ஸ்கில்ஸ வந்து கத்துக்கலாம். நல்ல லாங்குவேஜ் ஸ்கில் இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து நல்லா எல்லார்கிட்டயும் கம்யூனிகேட் பண்ணலாம். எஃபெக்டிவா நீங்க நெனைக்கிறத வந்து எல்லார்ட்டயும் சொல்ல முடியும். ஸோ நீங்க வந்து ஒரு வ்ளாக் எழுதலாம். இல்லன்னா ஒரு இமெயில் கூட அழகா உங்களால எழுத முடியும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி எம்ப்ளாயி ப்ராஸ்பெக்ட்ஸும் வந்து இதனால வந்து அ அ இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறவங்கள தான் வந்து ரெக்ரூட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஸோ நம்ம இன்டர்வியூல பேசுறத வச்சே வந்து நமக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். ஸோ பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கிறது. ரீடிங் ஒரு ஸ்கில்லா இருக்கும். ரைட்டிங் ஒரு ஸ்கில்லா இருக்கும். லிசனிங் ஒரு ஸ்கில்லா இருக்கும். ஸ்பீக்கிங் ஒரு ஸ்கில்லா இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் வரணுங்கிறது கிடையாது. அந்தந்த வேலைக்கு தகுந்த மாரி உங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரி நீங்க அதுல உங்களுக்கு திறன வளர்த்துக்கலாம். ஸோ இந்த டாப் 10 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆக்டிவ் லிசனிங். யார் என்ன சொன்னாலுமே நல்லபடியா நம்ம வந்து கேட்கறதுக்கான ஒரு பொறுமையும், நல்ல ஒரு வளத்தையும் நம்ம வளர்த்துக்கணும். அவங்க சொல்றத கிரகிச்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதாவது மத்தவங்க நிலையில இருந்து நம்ம அவங்கள பார்க்கணும். அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாலே புத்திசாலித்தனம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றபோது, அந்த ஒரு உணர்வுகளுக்கு வந்து புரிஞ்சுக்கக்கூடிய புத்திசாலித்தனம் நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அ நெறைய கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்கு. நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்கு. ஸோ பாடி லாங்குவேஜ் மூலமாவும் சிலத வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே தவிர எல்லார்கிட்டயும் நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய அ அ குணம் நமக்கு இருக்கணும். அதே மாரி மத்தவங்கள மதிக்கக்கூடிய குணமும் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கணும். ஸோ எப்படி நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேஷன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசும்போது முதல்ல வந்து ஃபாஸ்ட்டா பேசாம மெதுவா பேசுறதுக்கு நம்ம கத்துக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஃபாஸ்ட்டா பேசும்போது அந்த அளவுக்கு வேர்ட்ஸ் நமக்கு மைண்ட்ல வரணும். ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம இருக்கணும். தெளிவா இருக்கணும். நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கணும். ஸோ ஸ்பீட கம்மி பண்ணி பேசுறதுக்கு ஆரம்பத்துல கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்களோட நெறைய பேசி, பேசி பழகுங்க. ஏன்னா நெறைய வந்து பேசும்போது நம்மளோட தவறுகள வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு நெறைய வெர்பல் வேர்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வொக்காபுலரிலாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா பேசும்போது தான் தெரியும், நமக்கு எவ்ளோ விஷயம் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு. சில வார்த்தைகள் நம்ம தமிழ்ல யோசிப்போம். அப்ப இங்கிலீஷ்க்கு அதுக்கு வேர்ட்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னா, நம்ம அப்ப போய் டிக்ஷனரில பார்த்து அத கத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம நெறைய நமக்கு நம்மளோட நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க கிட்ட, இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடியவங்க கிட்ட நீங்க பேசும்போது, அவங்களும் உங்கள கரெக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் நெறைய உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்கல்ல, இத வந்து ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணுங்க. யார்ட்டயாவது பேசும்போது, நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி ப்ளே பண்ணி கேட்கும்போது, இந்த மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம எங்க எப்படி பேசுறோம்? ஸ்பீடா பேசுறோமா? இல்ல சில வேர்ட்ஸ வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்றோமா? எங்கேயான வந்து ஸ்டக் ஆறோமா? பேச முடியாம திணறுறோமா? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி வீடியோஸ், மியூசிக் இந்த மாதிரி எல்லாம் நெறைய கேளுங்க. நெறைய இங்கிலீஷ் பேப்பர்ஸ் படிங்க. நெறைய கேட்கும்போது புது வொக்காபுலரி நமக்கு பிராக்டிஸ் ஆகும். அதுக்கப்புறம் நெறைய ஒரு நியூஸ் பேப்பரோ, இல்ல ஒரு புக்கோ இருந்ததுன்னா, வாய் விட்டு படிங்க அத. ஸோ நான் வாய் விட்டு படிக்கும்போது சில அந்த வொக்காபுலரிலாம் வந்து மைண்ட்ல போய் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அது வந்து அ ம அது வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க பேசும்போது உங்களுக்கு அது யூஸா இருக்கும். ப்ரொனன்சியேஷன் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஆன்லைன் ஆப்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ எப்படி அதை பண்ணணும் அப்படின்றது பாருங்க. அதுக்கப்புறம் சென்டென்சஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க கத்துக்கோங்க. ஒரு வேர்டை மட்டும் கத்துக்கிறத விட சென்டென்சஸ் வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு பேச தானே வேணும் அது. அதே மாதிரி லிசனிங் ஸ்கில்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க நிறைய கேளுங்க, நிறைய நியூஸ் பேப்பர் படிங்க, நிறைய நியூஸ் கேளுங்க, இங்கிலீஷ் நியூஸ் கேளுங்க. அதுல எப்படி பேசுறாங்க அது கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்மளும் பேசும்போது நமக்கு வரும். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் எவ்வளோ பண்றோமோ அதை இம்ப்ரூவ் பண்ணி தான் நம்ம இது பண்ண முடியும். அது தவிர வந்து பாடி லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்னா வேர்ட்ஸ் மட்டும், சென்டென்ஸ் மட்டும், இங்கிலீஷ் மட்டும், கிராமர் மட்டும் கிடையாது. உங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்க எப்படி எக்ஸ்பிரசிவா நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இது இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு எடுத்தோம். சப்போஸ் நீங்க பிரெஞ்சு, ஜெர்மன் படிச்சாலும் இதே வழிமுறை தான். ஸோ எந்த லாங்குவேஜுமே நம்மளால கத்துக்க முடியும். ப்ரொவைடட் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளூயன்சி வர ஆரம்பிக்கும். ஸோ சுலபமா உங்களால பேச முடியும். ஸோ இங்கிலீஷ் பேச வரல அப்படின்ற பயத்தை நீக்கி இன்னிலேருந்து இந்த முயற்சியில ஈடுபடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்னுடைய சேனல்ல நீங்க வந்து காமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுவேன். என்னுடைய பேர் டாக்டர் உஷா ஈஸ்வரன், கரியர் பாத் டிசைனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்தரா நமக்கு நிறைய ஸ்கில்ஸை பத்தி நம்ம பேச போறோம். ஸ்டே பிளெஸ்ட்.